கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து நம் நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். எல்லா கண்களை மூடி, நல்ல தெய்வமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனை நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா அப்பா, அந்த வருடத்தின் முதல் நாளிலே உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே உம்மை துதிக்கவும் உம்மை ஆராதிக்கவும் செய்தீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் எல்லாம் கூடி ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வருவது எத்தனை இன்பமானது ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே தகப்பனே, சிறு பிள்ளைகள் உம்முடைய சமூகத்திலே கூடி உம்முடைய பாடல்களை பாடி ஆராதிப்பது மேன்மையான பாக்கியம் ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடாத பாக்கியம் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் ஆண்டவரே மனமகிழ்ச்சிக்காக செய்கிற இந்த ஒவ்வொரு காரியங்களிலும் உம்முடைய கிருபை கூட இருக்கும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஆயத்தப்பட்டு பாடி துதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது ஆண்டவரே உம்முடைய கிருபை கூடவே இருக்கும்படிக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடம் முழுவதும் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் ஆண்டவரே உம்முடைய ஆளுகை உம்முடைய வழி நடத்துதல் உண்டாயிருக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை இருக்கட்டும் ஐயா, உம்முடைய வழி நடத்துதல் உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தகப்பனே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் ஆண்டவரே, இதன் மூலமாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் மகிழ்ந்திருக்கவும் கர்த்தர் கிருபை செய்வீராக. உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பகுதிகளையும் கர்த்தரே பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஆயத்தப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே நேர்த்தியாய் செய்ய நல்ல பலன் கிருபை சுகம் கொடுப்பீராக. உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். துதி கனம் மகிமையெல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆமென். அல்லேலூயா. இப்பொழுது எல்லாரும் உட்காருவோம். சிறு பிள்ளைகள் கடந்த நாட்களிலே இந்த கொரோனா காரியமாக ஃபங்க்ஷன் நடத்த முடியாவிட்டாலும் இந்த நாட்களிலே பிள்ளைகளை இணைந்து பாடல்களை பாடி நடனம் நாடகம் என்று அவர்கள் தயார் செய்து நம் மத்தியிலே வந்திருக்கிறார்கள். நாளில் அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நாம் கண்டு மகிழ்ந்து பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோம். ஹலோ ஹலோ சொன்னால் நீங்கள் என்ன சொல்லணும்? ஹாய் சொல்லணும். என்ன சொல்லணும்? ஹாய். சரியா? ஹலோ ஹாய் ஹலோ. சரி, இப்போ ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிடலாமா? சரி, இவ்வளோ நேரம் எல்லோரும் காத்துட்ருப்பீங்க. இப்போ ப்ரோக்ராமுக்குள்ளே போயிடலாம். முதல்ல நம்மளோட பசங்க வந்து என்ன சொல்ல போகிறாங்கன்னா, நகருங்கடா பங்குகளா அப்படின்ட்டு நம்ம எல்லாரையும் கொஞ்சம் நகர்ந்து இருக்க சொல்கிறாங்க. நம்ம எதுக்கு நகர்ந்து இருக்கணும், அவங்க வந்து இங்கே என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்துடலாமா? சரி, எல்லோரும் கைகளை சத்தமாக தட்டி
ஹலோ, ஹாய். டான்ஸ் சூப்பராக இருந்தா எப்படி? நல்லா இருந்துச்சா? சரி, அப்போ அவங்களுக்கு கைகளை தட்டி பாராட்டு பண்ணிடலாமா? சரி, அடுத்ததாக நம்மளுக்கு இப்போ ஒரு வசனம் சொல்லித்தர வரங்க. யாருன்னு பார்த்துடலாமா? முகசின் வந்து இப்போ நம்மளுக்கு ஒரு வசனம் சொல்லி தருவாங்க. கை தட்டி அவனை முன்னாடி கூப்பிடலாமா? சங்கீதம் 66:1. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். ஆமென். வசனம் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? யாருக்கெல்லாம் புரிஞ்சிச்சு வசனம்? சரி, இப்போ அடுத்ததாக இன்னொரு டான்ஸ் பார்க்க போகிறோம். இது எப்படிப்பட்ட நேரம்? ரொம்ப குளிரான நேரம். எப்படி நேரம்? இந்த குளிரான நேரத்தில் நடு ராத்திரியில் நம்ம பசங்களும் பிள்ளைங்களும் எங்கேயோ போகிறாங்களாம். எங்கே போகிறாங்கன்னு கேட்டுடலாமா? கைதட்டி அவங்கள கூப்பிடுங்க பார்ப்போம். நடு ராத்திரியில மொட்டு போல பூத்தாரே, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே, நம்ம இயேசு சாமியே. நடு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. நடு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. மெட்டி கட்டி பாடுவோம், கை தட்டி ஆடுவோம், மெட்டி கட்டி பாடுவோம், கை தட்டி ஆடுவோம். கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி, நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி, நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. நடு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில முட்டு போல போத்தாரே இயேசு சாமி, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திடவே வாழ வந்தார் இயேசு சாமி. நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திடவே வாழ வந்தார் இயேசு சாமி. காலம் பிறந்திடும், நேரம் வந்திடும், நல்ல காலம் பிறந்திடும், நல்ல நேரம் வந்திடும். அன்பு அமைதி ஆண்டவரின் ஆசி கிடைச்சிடும். நடு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில முட்டு போல பூத்தாரே இயேசு சாமி, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி.
பசுமையாக்க வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. பசிச்ச வயிற்றுக்கு இங்கு உணவாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. பாலைவன பூமியையே பசுமையாக்க வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. பசிச்ச வயிற்றுக்கு இங்கு உணவாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. கருமை ஏழ்மை இல்லாத உலகத்தையே உருவாக்க உருவெடுத்தார் இயேசு சாமி. என்று வறுமை ஏழ்மை இல்லாத உலகத்தையே மண்ணில் உருவாக்க உருவெடுத்தார் இயேசு சாமி. வருத்தம் பறந்திடும் கவலை நீங்கிடும், மகிழ்ச்சி என்றும் நம் வாழ்வில் வந்து தங்கிடும். நட்ட நடு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. நட்ட நடு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. மெட்டு கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம், மெட்டு கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம். கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி. நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி. நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. நட்ட நடு ராத்திரியில் குட்டும் பண்ணி சாரலில முட்டு போல போத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. சரி, நடு ராத்திரியில் கலர்ஃபுல்லாக கம்பெல்லாம் சுற்றி நம்ம மகிழ்விச்சாங்க. அவங்களுக்கு நம்ம கைகளை தட்டி பாராட்டுகளை தெரிவித்துக்கலாம். அடுத்ததாக வசனம் சொல்ல வராங்க மகிமா. எல்லோரும் கைகளை தட்டி மகிமாவை முன்னாடி கூப்பிடலாம். சங்கீதம் 41:6. அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரையே துதி, நான் உயிரோடு இருக்க மட்டும் என் கர்த்தரையே துதிப்பேன். ஆமேன். அடுத்த பாட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேம் ஒன்று விளாண்டுறோம். நான் 1 சொன்னால் நீங்கள் 2 தடவை கிளாப் பண்ணணும், 2 சொன்னால் 1 தடவை கிளாப் பண்ணணும். சரியா? சரி, இப்போ தொடங்கலாமா? 2 சொன்னால் 1 தடவை, 1 சொன்னால் 2 தடவை. ஓகேவா? சரி, தொடங்கிடலாம். என்ன? சரி, பாய்ஸ்லாம் ஒரு டீம், கேர்ள்ஸ்லாம் ஒரு டீம் வச்சுக்கலாமா? சரி, ஓகே. 2 சொன்னால் 1 தடவை. சரியா? 1 சொன்னால் தான் 2 தடவை. ஓகே? சரி, 2 1 2 1 2 1 2 2 1 1 சொன்னால் எத்தனை தடவை? சரி, திரும்ப ஓகே. சரியா? 1 2 1 2 2 1 1 2. சரி, இப்போ அடுத்த பாட்டுக்குள்ளே போயிடலாம். கடைசியாக மகிமா வசனம் சொல்ல வந்தாங்க. அதுக்கு அடுத்த பாடலாம் மகிமை மகிமை அப்படின்ட்டு இந்த இடத்த மகிமையெல்லாம் நிரப்பதுக்கு நம்மளோட பிள்ளைங்க வந்து டான்ஸ் ஆட இருக்காங்க. அவங்களுக்கு கரங்களை தட்டி நம்ம முன்னாடி கூப்பிடலாம். தேவன் பாரில் பிறந்தார், புகழ உண்ணா புதுமை. உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. பரலோக தேவன் பாரில் பிறந்தார், புகழ உண்ணா புதுமை. உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார்.
அவனியோர் மனம் மகிழ்ந்திட. மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். புவியை ஈர்த்திடும் காந்தமாய் உலனையில் மிக சாந்தமாய். புவியை ஈர்த்திடும் காந்தமாய் புலனையில் மிக சாந்தமாய். எதையும் வென்றிடும் வேந்தனாய் ஏதும் அறியாதோர் பாலனாய். எதையும் வென்றிடும் வேந்தனாய் ஏதும் அறியாதோர் பாலகனாய். மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். நமது உள்ளம் யாவிலும் நாதனேசு பிறந்திட. நமது உள்ளம் யாவிலும் நாதர் இயேசு பிறந்திட. அர்ப்பணிப்போம் நம்மையே ஆண்டவர் இயேசுவுக்கென்றுமே. அர்ப்பணிப்போம் நம்மையே ஆண்டவர் இயேசுவுக்கென்றுமே. பரலோக தேவன் பாரில் பிறந்தார் புகழவும் நாம் புதுமை. உலகில் அவர் பெயர் கேட்கிட இனிமை. உன்னதத்தில் மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். சரி, மகிமையான கிறிஸ்து பிறந்ததை மகிமை மகிமைங்கிற பாடல் மூலமாக நம்மளுக்கு நடனமாடி காமிச்ச நம்ம பசங்களுக்கு நம்ம கைகளை தட்டி பாராட்ட தெரிவிச்சிடலாம். அடுத்ததாக வசனம் சொல்லதுக்கு வராங்க பூர்ணிமா. கைகளை தட்டி அவங்கள எல்லாரும் முன்னாடி கூப்பிடுவோம். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். சரி, வசனம் சொல்லி நம்மளை மகிழ்விச்ச பூர்ணிமாவுக்கு நன்றி சொல்லிக்கலாம். அடுத்ததாக புனிதமான இந்த பூர்ணிமா பிறந்தது மாதிரியே இந்த பூமியில் இன்னொரு புனிதம் ஒன்று பிறந்திருக்குது. அது யாருன்னு நம்மளுக்கு சொல்லதுக்கு நம்மளோட பிள்ளைங்க வந்து அந்த புனிதம் யார் அப்படின்னு நம்மளுக்கு நடனமாடி காட்டுறதுக்கு வராங்க. கரங்களை தட்டி அவங்களை எல்லாரும் முன்னாடி கூப்பிடலாமா? அந்த புனிதம் யாருன்னு நம்ம போய் பார்த்துடலாம். ஓ பூமிக்கொரு புனிதம் வந்ததே. क्या बात है भैया. பூமிக்கொரு புனிதம் இந்த மண்ணில் வந்தது. உள்ளமெல்லாம் சந்தோஷம் இன்று பொங்குது. பரலோகம் தந்த என் செல்லம் வந்தது. மண்ணான என்னையும் தேடி வந்தது. அகிலத்தை படைத்தவர் அணுவானது. அறிவு கெட்டா பெரும் விந்தை இது. அகிலத்தை படைத்தவர் அணுவானது. அறிவு கெட்டா பெரும் விந்தை இது. பூமிக்கொரு புனிதம் என் மண்ணில் வந்தது. உள்ளமெல்லாம் சந்தோஷம் என்று பொங்குது. பரலோகம் தந்த என்
உலகத்தில் பிறந்தார் என்றோ. அறிஞானத்தை அவமாக்கியே புல்லனை மீதினில் பிறந்தார் என்றோ. உலகத்தின் பாவத்தை தாம் போக்கவே தேவாட்டு குட்டியாய் பிறந்தார் என்றோ. உலகத்தின் பாவத்தை தாம் போக்கவே தேவாட்டு குட்டியாய் பிறந்தார் என்றோ. விந்தையாம் கிறிஸ்துவை கொண்டாடுவோம். பூமிக்கொரு புனிதம் அது மண்ணில் வந்தது. உள்ளமெல்லாம் சந்தோஷம் என்று பொங்குது. பரலோக தந்தையின் செல்வம் வந்தது. மன்னான என்னையும் தேடி வந்தது. இருளான நம்மாழ்வை ஒளியேற்றவே விடிவெள்ளி நட்சத்திரம் உதித்தாரன்றோ. மருளாலே கட்டுண்டோர் விடுவிக்கவே அருளாலே உதிரத்தை ஈந்தாரன்றோ. பரலோகில் நம்மை சேர்க்க தம்மை தாழ்த்தியே சிலுவையில் ஜீவனை தந்தார் என்றோ. பரலோகில் நம்மை சேர்க்க தம்மை தாழ்த்திய சிலுவையில் ஜீவனை தந்தாரன்றோ. இரட்சகர் இயேசுவை கொண்டாடுவோம். பூமிக்கொரு புனிதம் அது மண்ணில் வந்தது. உள்ளமெல்லாம் சந்தோஷம் என்று பொங்குது. பரலோக தந்தையின் செல்லம் வந்தது. மன்னான என்னையும் தேடி வந்தது. பூமிக்கொரு புனிதம் அது மண்ணில் வந்தது. உள்ளமெல்லாம் சந்தோஷம் என்று பொங்குது. பரலோக தந்தையின் செல்லம் வந்தது. மன்னான என்னையும் தேடி வந்தது. பூமியில் பிறந்த அந்த புனிதமான இயேசு நம்மளோட உள்ளத்திலையும் பிறந்திருப்பாருன்னு நம்புகிறேன். நம்மளுக்கு நடனமாடி அந்த புனிதமான இயேசுவை நம்மளுக்கு காண்பித்த அந்த பிள்ளைகளுக்கு நம்ம இன்னொரு முறை கூட கைகளை தட்டி நம்ம வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்வோம். இவ்வளோ நேரம் நம்ம நடனங்களை பார்த்தோம். அடுத்ததாக 2 பேர் ஜோடியாக சேர்ந்து பாடல் பாடி நம்மளை மகிழ்விக்க வராங்க. ராமு விஜி 2 பேரும் வராங்க. பாடல் பாடி நம்மளை மகிழ்விக்க வராங்க. கைகளை தட்டி நம்ம முன்னாடி கூப்பிடுவோம். வேது இறைவா உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே. உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. எத்தனை நன்மைகள் செய்த
அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்ல துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், 1000 நாவுகள் போதாதையா, 1000 நாவுகள் போதாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உமையன்றி அணுவேதும் அசையாதையா. உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. சரி, பாடல் பாடி நம்ம மகிழ் தேர்வருக்கும் கரங்களை தட்டி நன்றி சொல்லிக்கலாம். உலகத்தில் அதிகமாக எல்லா இடத்துலையும் இருக்கிறது யார்? எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறது நம்மளோட தமிழர்கள். ஜல்லிக்கட்டானாலும் சரி, விவசாயிகளோட போராட்டமானாலும் சரி, எல்லா இடத்துலையும் வீரமோ எதாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் முன்னாடி போய் நின்று நான் தான் கெத்து அப்படின்னு காட்டுறவங்க நம்மளோட தமிழர்கள். அப்படி நம்ம கெத்தான தமிழர்களோட நம்ம பசங்க வந்து நம்மளுக்கு தங்கமான தமிழர்கள் முன்னாடி வந்து நம்மளுக்கு ஏதோ சொல்ல வராங்க. அந்த தமிழர்களை நம்ம கரங்களை தட்டி முன்னாடி கூப்பிடலாமா? கூப்பிட்றோம். அந்த தங்கமான தமிழர்கள் நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம். தங்கமான தமிழ தலைநிமிர்ந்து நடப்ப, அப்பாவின் நன்மைகளை எண்ணி எண்ணி துதிப்ப. தங்கமான தமிழ தலைநிமிர்ந்து நடப்பேன், அப்பாவின் நன்மைகளை எண்ணி எண்ணி துதிப்பேன். தங்கமான தமிழ தலைநிமிர்ந்து நடப்பேன், அப்பாவின் நன்மைகளை எண்ணி எண்ணி துதிப்பேன். பேரும் புகழும் அவருக்கே சொந்தம், இயேசு மட்டும் இருந்தா ஊரே வந்தோம். பூச்சியின் நினைச்சு அழிக்க பார்த்த கூட்டம், யாக்கோபின் தேவனால ஓடியதே ஓட்டம். ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம், அற்புதம் செய்வது அவருக்கு மகிமை. ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம், அற்புதம் செய்வது அவருக்கு மகிமை. எங்கும் எதிலும் அவர் கரம் படணும், எல்லா புகழும் அவருக்கே சேரணும். அன்புக்குள்ள உள்ளம் நிறைஞ்சா ஆண்டவர் தானே அங்கே இருப்பா. விழுங்க பார்க்கும் சிங்கம் கூட தாயை மூடி நிற்கும். கட்டப்பட்ட கயிறுகள் கூட நெருப்பு பட்ட நூல் போல தைக்கும். ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம், அற்புதம் செய்வது அவருக்கு மகிமை. ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம், அற்புதம் செய்வது அவருக்கு மகிமை. நாலு பேர் கூடுனா நன்மை கூட நம்மை தேடி வந்துரும். ஒன்று கூடி மண்டி போட்டு ஜபிச்சா நெருப்பின் ஆவி நம்மை கூட நிறைக்கும். பஞ்ச காலம் கொஞ்ச நேரம் மட்டும்தான், காசு பணமும் மீண்டும் வரும்.
செய்வது அவருக்கு மகிமை, ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம், அற்புதம் செய்வது அவருக்கு மகிமை. தங்கமான தமிழ தலனிமிருந்து நடப்பேன், அப்பாவின் நன்மைகளை எண்ணி எண்ணி துதிப்பேன். தங்கமான தமிழ தலனிமிருந்து நடப்பேன், அப்பாவின் நன்மைகளை எண்ணி எண்ணி துதிப்பேன். பேரும் புகழும் அவருக்கே சொந்தம், ஏசு மட்டும் இருந்தா ஊரே வந்தோம். உச்சின்னு நினைச்சு அழிக்க பார்த்த கூட்டம், யாக்கோபின் தேவனாலே ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம், அற்புதம் செய்வது அவருக்கு மகிமை, ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம், அற்புதம் செய்வது அவருக்கு மகிமை, ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம், அற்புதம் செய்வது அவருக்கு மகிமை, ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம், அற்புதம் செய்வது அவருக்கு மகிமை. சரி, நடனமாடி நம்மளை மகிழ்வித்த தங்கமான தமிழர்களுக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவித்துக்கலாம். அடுத்ததாக யாருக்கெல்லாம் நாடகம்லாம் ரொம்ப பிடிக்கும்? நாடகம் நடிக்கிறது இல்லை நாடகம் பார்க்குறது யாருக்கெல்லாம் பிடிக்கும்? இங்கே சில பேர் வந்து நன்மை செய் அப்படிங்கிற தலைப்பில் சில பேருக்கு அவங்க நன்மை செய்ய போகிறாங்களாம். யாருக்கு அவங்க என்ன நன்மை செய்ய போகிறான்னு பார்த்துடலாமா? நாடகம் நடிக்க வராங்க நம்மளோட கேர்ள்ஸ், கரங்களை தட்டி நம்ம அவங்கள முன்னாடி கூப்பிடலாம். ஒரே இந்த மிஸ்ஸு ஹோம்ஒர்க்கு எக்ஸாமு எல்லாம் தராங்க, சரையெல்லாம் இருக்குது. அப்படிலாம் சொல்லாதீங்க, நம்ம நல்லதுக்காண்டி தான் மிஸ் டெஸ்ட் வைக்கிறாங்க. வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங். குட் மார்னிங் சிரா. இப்போ எல்லாரும் அட்டெண்டன்ஸ் எழுதிங்களா? ஆம். சாரா உள்ளே நம்ம. எஸ் சார். இருக்கேன். சானு நான் இருக்கமில்ல. அபி மிஸ். குட். அதே ஹோம்ஒர்க் தந்தோம்ல, எல்லாரும் எடுங்க பார்ப்போம். எல்லாரும் எடுக்கிறத தான் செஞ்சுருப்பீங்க போலுக்கா. சரி குட். இன்னைக்கு இங்கிலீஷில் லெசன் பார்க்கலாமா? ஓகேன்னு தான் சொல்லுங்களேன். இல்லைனா மட்டும் உடையாவீங்க. என்னது? இங்கிலீஷில் ஒரு சிம்பிள் அடை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணால் தான் பார்க்க போகிறோம். நான் சொல்லித்தர வேடா அப்படியே சொல்லுங்கள். ஜி ஓ ஓ ஜி எல் எல் இ கூகுள் ஜி ஓ ஓ ஜி எல் எல் இ கூகுள் பேச சொல்லு. ஜி ஓ ஓ ஹை ஜி. தப்பு. இந்த வேடையும் போய் சிச்சர் நூத்தருக்கு எழுதிட்டு வா. எஸ் மிஸ். சானு ஜி ஓ ஓ ஜி எல் இ குலு குலு. என்னது குலு குலுவா? நீங்கள் தானே மிஸ் சொல்லி தந்தீங்க. நான் கூகுள்னு சொல்லி தந்தேன், உனக்கு தான் காது ஒழுங்காக கேட்கல. அபி சொல்லு. ஜி ஓ ஓ ஜி எல் இ கூகுள். குட். எல்லாரும் அவளுக்கு கை தட்டுங்க. உங்கள் ஃப்ரெண்டு தானே, கொஞ்சம் சத்தமாக கை தட்டுங்க. தட்டிட்டாலும் சரி. பெல் அடிச்சுட்டு இந்த இன்டர்வெல்ல உட்காந்து நீங்கள் இந்த கூகுளுங்கிற வேடை பாடிங்க. வந்தோன்னே உங்களுக்கு டெஸ்ட்டு. ஒரே இந்த அம்பிக்கு தான் புகழி எல்லாமே கிடைக்குது, நம்ம அதுக்கு ஏதாட்டு பண்ணணுமே. விளையாட்டு மாட்டோம்ல ஐடியா. எங்கள் மாமா வெளிநாட்டிலேருந்து புது பெண் வாங்கிட்டு வந்தாங்களே, அதாவது பேக்கில் போட்டுருமா? சரி சரி. வைங்க வைங்க. சரிப்பா. குட் மார்னிங் மிஸ். எத்தனை தடவை தான் குட் மார்னிங் சொல்லுவாளோ. சரி, இப்போ எல்லோரும் நோட்டும் என்னென்னுங்க டெஸ்ட்டு. அம்மா எல்லாட்டும் உங்கள்கிட்ட இன்டர்வெலுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். அவி மட்டும் தான் ஐடி கார்டு போட்டிருக்கா, உங்களுக்குலாம் ஐடி கார்டு எங்கே போச்சு? சாரால் உனக்கு என்னாச்சு? மிஸ் எங்களது தொலைஞ்சு போச்சு மிஸ். தொலைஞ்சு போச்சா? ஏன்? உனக்கு ஒரே சிரிப்பு தான். எஸ்தர் ஏன் கையில் வச்சுட்டே போடாமல் இருக்க? சாரி மிஸ். அது என்ன வட்டமாக தங்குது? ஸ்மைல் மிஸ் நல்லா இருக்கா? இது பியாச்சிக்கு மட்டும் குறைச்சலே இல்லை. சானு உனக்கு என்னாச்சு? மிஸ் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் மிஸ். வீட்டில் வைக்கிறதுக்கு உனக்கு தந்துச்சு? அதுக்கு என்ன மிஸ் பண்ணேன்? பிரின்ஸ்பலை போய் பார்க்கணும். தேங்க்யூ மிஸ். தேங்க்யூவா? சாரி மிஸ். எல்லாம் நோட்டும் என்னங்க உங்களுக்கு டெஸ்ட்டு. மிஸ் என் பெண்ணை காணும் மிஸ். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? மிஸ் எல்லா பேக்கையும் செக் பண்ணுங்க சொல்லுங்க மிஸ். எல்லாரும் பேக் செக் பண்ணுங்க. மிஸ் எங்ககிட்ட இல்லை மிஸ். மிஸ் எங்ககிட்ட இல்லை. நான் நினச்சேன் இவா தான் நான் எடுத்திருப்பான், நான் நல்லாவே நினச்சேன். நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம்ல. இது எப்படி இருந்துச்சு? தெரியல மிஸ். கை கால் மலைச்சா இருந்துச்சு? தெரியாது மிஸ். இந்த குரூப் கூட உங்கள்கிட்ட சேர. சாரி மிஸ்.
ஏன்மே சேரக்கூடாதுண்ணா இந்தா தேங்க்யூ. இப்போ எழுதுனால தான் உனக்கு இருக்கு. உங்களுக்கு பஞ்சாயத்து நிச்சயம் பிரியெல்லாம் முடிஞ்சு எவ்வளோ பிப்பரோடு வந்து தெரியுமா? போங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு. இன்னைக்கு யாரெல்லாம் பைசா கொண்டு வந்திருக்கீங்க? எங்கள் அம்மா இன்னைக்கு 20 ரூபாய் தந்தாங்களே. எங்கள் அம்மா 20 ரூபா, எங்கள் அம்மா 50 ரூபா தந்தாங்களே. எங்கள் அம்மா 20 ரூபா 50 தானே, எங்கள் அம்மா 100 ரூபாய் தந்தாங்களே. 100 ரூபா வச்சு கேண்டீனே வாங்க போகிறவா? கேண்டீன் வாங்க முடியாது, நீங்களும் வந்து கொஞ்சம் தூக்குங்க. அபி நீ பைசா கொண்டு வரலையா? நான் எங்கள் அம்மா தர துட்டுலாம் சேர்த்து வைப்பேன். சேர்த்து வச்சு கோட்டை கட்ட வரியா? சரி வாங்க போலாம். அண்ணாச்சி இரு. சவுஜான் உனக்கு நேனும் பஞ்சாயத்தெல்லாம் தீட்டு நானே ஏதாவது தந்து விடலாம். எனக்கு ஒரு சாம்பார் வடை தாங்க. நான் சாம்பாரும் வடையும் கேட்டேன், நீங்கள் சாம்பாரில் முக்கி வடை இல்லையா? அண்ணாச்சி எனக்கு ஒரு சிக்கன் பார்சல். உங்கள் வீட்டில் பணம் கொட்டுன்னு கொட்டது வந்து பிடிச்சிக்கோங்களா? சரி. ஐயோ சவுதி அடிச்சு கழுவிட்டு வா. நம்ம அதுக்குள்ளே சாப்பிட்றலாம். அப்படிலாம் சாப்பிடாதீங்கடே. வேணுமா? அப்போ கம்முன்னு இரு. எங்கடி? இங்கே தானே வச்சிருந்தோம். அதுக்கு ஏன் திருன்னு முழிக்கீங்க? நான் வந்துட்டோன்னு சொல்லுவேன். இவ தான் எடுத்தா. எனக்கு தெரியும் நீ தான் எடுத்துருப்பேன்னு. நான் இனி உங்க கூட பேசவே மாட்டேன், சேரவே மாட்டேன். நான் அபி கூடயே போகிறேன். உங்க கூட சாப்பிடவே மாட்டேன். நீ சாப்பிடலாம் மாட்டேன், எங்களுக்கு வயிறு நிறையாதோ. வாங்க. இந்த அபிக்கு தான் ரிட்டனும் புகழும் கிடச்சிச்சு. நம்ம பியானோ எடுத்து வச்சோம், அதுலேயும் அவள் மிஸ் அவளை ஒன்றும் சொல்லலை. இதில் ரிட்டன் எதுலையாவது மாட்டி விடணுமே. எங்கள் அம்மா பரதநாட்டியத்துக்கு தந்த பைசாவை அவள் பேக்கில் தூக்கி போட்டுடலாமா? அபி நான் வந்துட்டு ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். நாங்கள் மிஸ்ஸுக்கிட்ட மாட்டி கொடுத்தாலும் நீ ஏசுனாலும் நீ எங்களை ஒன்றுமே சொல்ல மாட்டேங்க. தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யன்னு எஸ்பா சொல்லியிருக்கிறாங்க. தீமை செய்கிறவர்களுக்கு நான் நன்மை செய்கிறேன். அபி எனக்கு கூகுளுக்கு ஸ்பெல்லிங் சொல்லிதாயேன். பெரிய படிப்பு. ஜி ஜி ஓ ஓ ஓ ஓ ஜி ஜி எல் எல் இ இ கூகுள் ஜி ஹெச் ஏ ஆர் இ கூகுள். நான் உனக்கு எழுதி காமிக்கட்டுமா? மிஸ் இது என் பேக்கில் இருந்து மிஸ். இது வாங்குறது இல்லையா? இல்லை மிஸ், காலையில் நானும் பேனாவை எடுக்கல மிஸ். மிஸ் காலையில் பெண்ணு நானும் வேறு எஸ்தரும் சாணும் தான் மிஸ் ஒழிச்சு வச்சோம். அப்போ இதுவும் அவளை தான் ஒழிச்சு வச்சிருப்பாள். அவள் வரட்டு. அபி நான் சொல்கிறது கரெக்டான்னு பாரு. ஜி ஓ ஓ ஜி எல் இ கூகுள். குட் ஆஃப்டர்நூன் டீச்சர். சரி இப்போ நீங்கள் டெஸ்ட் எழுதுங்க. மிஸ் என் பைசாவை காணும் மிஸ். நான் பரதநாட்டியத்துக்கு வச்சிருந்த 500 ரூபாவை யாரோ எடுத்துட்டாங்க மிஸ். நீ வந்தோன்னே கட்டியிருக்கலாம்ல. மறந்துட்டேன் மிஸ். இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணும்? எல்லாரும் பேக்கிங் செக் பண்ண சொல்லுங்க மிஸ். எல்லாரும் பேக்கையும் செக் பண்ணுங்க. மிஸ் என் பேக்கில் இல்லை மிஸ். மிஸ் என் பேக்கில் இல்லை. மிஸ் என் பேக்கில் இல்லை. மிஸ் அபி பேக்கை செக் பண்ணுங்க மிஸ். மிஸ் நல்லா செக் பண்ணி பாருங்க மிஸ். அபி பேக்கில் இல்லை. அபி பேக்கில் இல்லை. மிஸ் ஃபர்ஸ்ட் ஜிப்பில் செக் பண்ணுங்க மிஸ். ஃபர்ஸ்ட் ஜிப்பில் இருக்குன்னு நீ எப்படி சொல்லலாம்? மிஸ் நான் தான். நீ தான்? மிஸ் நான் தான் மிஸ் எடுத்து வச்சேன். தெரியும் நீ தான் எடுத்து வச்சிருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அபி வந்தோன்னே என்கிட்ட சொல்லிட்டா. சாரி மிஸ். சாரியா சாரி? நீங்கள் வந்த நாள்லேருந்து இதே தான் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் பிரின்ஸிபல்கிட்ட சொல்லி இங்கே எந்த ஸ்கூல்லையும் சேர முடியாத மாதிரி நான் டிசியை கிழிச்சு போட போகிறேன். சாரி மிஸ். மிஸ் மிஸ் அப்படிலாம் பண்ணாதீங்க மிஸ். அவங்களும் எங்கள் ஃப்ரெண்டு மாதிரி தான். இவங்க 2 பேரும் சொன்னனால தான் உங்கள் 2 பேத்தையும் விட்டு வைக்கேன். இல்லைனா அப்பமே ஸ்கூலை விட்டு விரட்டிப்பேன். மிஸ் தேங்க்யூ மிஸ். சரி இப்போ எல்லோரும் டெஸ்ட் எழுதுங்க. எழுது.
ஒரு வேடை எழுதுக்கவங்களுக்கு 7 மணி நேரமாக தாங்க. சரி இருக்கட்டும், வேற வேட்டை பார்த்துக்கலாம். சாரால் குட். அவளுக்கு எல்லாரும் கை தட்டுங்க. அபி குட். அவளும் கரெக்டாக எழுதியிருக்கா. எஸ்தர் வா. இது என்னது? கூகுள் மிஸ். கூகுள்னு எனக்கும் தெரியுது. இதில் என்ன எழுதியிருக்க? சாரி மிஸ். சாரி. உங்கள் அம்மாட போய் இதில் கையெழுத்தாங்கிட்டா போ. சானு நீ எப்படி சொன்னியோ அப்படியே எழுதியிருக்க. குலு குலுன்னு எழுதி வச்சிருக்க. மிஸ் நீங்கள் தானே மிஸ் சொல்லியிருந்தீங்க? நான் கூகுள்னு சொல்லி தந்தேன். சாரி மிஸ். இதை வச்சு நான் என்ன பண்ணுவேன் இப்போ? உங்களெல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இந்தா பெல் அடிச்சு. அபி ஒரு நிமிஷம். என்ன? நாங்கள் பியானோ எடுத்து வச்சதுக்கும் பைசா எடுத்து வச்சதுக்கும் சாரி அபி. சரி சரி. ஐம் ஸோ சாரி. சரி இந்த வாரம் ஏசப்பா தீமை செய்வதற்கு நன்மை செய்யன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நாங்கள் தீமை செய்வதற்கு நன்மை தான் செய்வோம். வாங்க எங்கள் சர்ச்சுக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு போகலாம். ஏசப்பா அந்த நாளை தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாற்றதுக்காக நன்றி ஏசப்பா. ஆமேன். அடுத்த வருஷத்தில் நீங்களும் ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்யுங்க. நன்றி. சரி, மிகவும் நகைச்சுவையான நாடகம் மூலமாக நன்மை செய்கிற பாடத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த நம்மளுடைய கேர்ள்ஸுக்கு நம்ம நன்றி தெரிவித்துக்கலாம். கைகளை தட்டி நன்றி சொல்லலாமா? சரி, அடுத்ததாக பாடல் பாடி நம்ம மகிழ்விக்க வருகிறாங்க மகாலட்சுமி. கைகளை தட்டி நம்ம அவங்கள முன்னாடி கூப்பிடலாம். கைகளை நல்லா சத்தமாக தட்டி கூப்பிடலாம். இப்பட்ட நன்மைகளை கொண்டு வாரும் தேவனே, ஐஸ்வர்ய சம்மணரே ஆசீர்வாதம் தாருங்கம்பா. தடைபட்ட நன்மைகளை கொண்டு வாரும் தேவனே, ஐஸ்வர்ய சம்மணரே ஆசீர்வாதம் தாருங்கப்பா. தரித்திரரான என்னை தூக்கி எடுத்து நிறுத்துமே, உசிதமான உந்தன் நன்மைகளை தாருமே. தரித்திரரான என்னை தூக்கி எடுத்து நிறுத்துமே, உசிதமான உந்தன் நன்மைகளை தாருமே. தடைபட்ட நன்மைகளை கொண்டு வாரும் தேவனே, ஐஸ்வர்ய சம்மணரே ஆசீர்வாதம் தாருங்கப்பா. சிலுவையில் எங்களுக்காய் சிதைக்கப்பட்ட இயேசுவே, சாபமான வாழ்வை நீக்கி சமாதானம் தாருமே. சிலுவையில் எங்களுக்காய் சிதைக்கப்பட்ட இயேசுவே, சாபமான வாழ்வை நீக்கி சமாதானம் தாருமே. தடைபட்ட நன்மைகளை
கொண்டு வாரும் தேவனே, ஐஸ்வர்ய சம்மணரே ஆசீர்வாதம் தாருங்கப்பா. உனது கூடாரத்தை விசாரிக்கும் போதெல்லாம் குறைவை காண மாட்டாய் என்று வாக்கு தந்தீரே. உனது கூடாரத்தை விசாரிக்கும் போதெல்லாம் குறைவை காண மாட்டாய் என்று வாக்கு தந்தீரே. தடைபட்ட நன்மைகளை கொண்டு வாரும் தேவனே, ஐஸ்வர்ய சம்மணரே ஆசீர்வாதம் தாருங்கப்பா. தடைபட்ட நன்மைகளை கொண்டு வாரும் தேவனே, ஐஸ்வர்ய சம்மணரே ஆசீர்வாதம் தாருங்கப்பா. பாடல் பாடி நம்ம மகிழ்வு ஆச்சு, கைகள் தட்டி நம்ம நன்றி சொல்லிக்கலாம். அடுத்ததாக மழை பெஞ்சா என்னது வரும், நீங்கள் எதை பார்த்துருக்கீங்க? மழை பெஞ்சு முடித்த உடனே நம்ம எல்லோரும் ஒன்று பார்ப்போம், அது என்ன? சரியாக சொன்னீங்க. அப்படிப்பட்ட அந்த வானவில்லுக்கே ஏதோ சொல்லி கொடுக்கறதுக்கு நம்மளோட கேர்ள்ஸ் வந்து வானவில்லை கேளு கேளு அப்படின்ட்டு வானவில்லுக்கே ஏதோ சொல்லிக் கொடுக்க வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க நம்ம பார்க்கலாம். கேர்ள்ஸை நம்ம கரங்களை தட்டி மேலே கூப்பிடலாம்.
சரி, வானவில்லுங்கிற அந்த பாடலுக்கு நடனமாடி காண்டு கேர்ள்ஸுக்கு நம்ம நன்றி தெரிவித்துக்கலாம். சரி, அடுத்ததாக நம்ம இந்த உலகத்தில் வந்து நிறைய பேரை நம்பி இருப்போம், நம்பி நம்ம ஏமாந்து கூட இருப்போம். ஆனால் இப்போ நம்மளோட பசங்க வந்து அவங்க ஒருத்தரை நம்பி இருக்கதா சொல்லியிருக்காங்க. நம்மளனால அவங்களுக்கு என்ன கிடச்சிச்சின்னு டான்ஸ் மூலமாக நம்மளுக்கு காமிக்க வந்திருக்கிறாங்க. அந்த பாய்ஸை நம்ம கரங்களை தட்டி நம்ம டான்ஸோட கூப்பிடலாம். சிம்பிளான மனுஷன் கூட இயேசுவோட சேர்ந்துட்டா செலிபிரிட்டி ஆகிடலாம், செலிபிரிட்டி ஆகிடலாம். ஹம்பிளான மனுஷன் கூட ப்ரே பண்ண தெரிஞ்சுக்கிட்டா சக்சஸ் மாறிடலாம், சக்சஸ் மாறிடலாம். சிம்பிளான மனுஷன் கூட இயேசுவோட சேர்ந்துட்டா செலிபிரிட்டி ஆகிடலாம், செலிபிரிட்டி ஆகிடலாம். ஹம்பிளான மனுஷன் கூட ப்ரே பண்ண தெரிஞ்சுக்கிட்டா சக்சஸ் மாறிடலாம், சக்சஸ் மாறிடலாம்.
நடனமாடி நம்ம மகிழ்த்த பசங்களுக்கு நம்ம நன்றிகளை தெரிவித்துக்கலாம். அடுத்ததாக நம்முடைய கேர்ள்ஸ் வந்து பெத்தலகேம் அப்படிங்கிற ஊருக்கு பாலகன் இயேசுவை பார்க்க போயிருந்துருக்காங்க. அங்கே அவங்க என்னதெல்லாம் பார்த்தாங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு ஒரு நடனம் மூலமாக காமிக்க வந்திருக்கிறாங்க. கேர்ள்ஸை நம்ம நடனமாட கைதட்டி கூப்பிடலாம். நடனமாடி நம்ம மகிழ்த்த பிள்ளைகளுக்கு நம்ம நன்றி சொல்லிக்கலாம். அடுத்ததாக பாடல் பாடி நம்ம மகிழ்விக்க வராங்க சௌந்தரவண்டபுரத்திலிருந்து ராணி வாசுகி. அவங்களை நம்ம கரங்களை தட்டி முன்னாடி கூப்பிடலாம். கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம் ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே. பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே. அல்லேலூயா அல்லேலூயா ஆவியில் பாடி மகிழுவோம். ஆண்டவரே சுவை கொண்டாடுவோம். ஆண்டவரே சுவை கொண்டாடுவோம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம்
இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கிருபாசன தண்டை நெருங்குவோம், திரு ரத்தம் கரத்திலேந்தே நிற்போம். கிருபாசன தண்டை நெருங்குவோம், திரு ரத்தம் கரத்திலேந்தே நிற்போம். அல்லேலூயா அல்லேலூயா, கண்டேன் சகாயமே இரக்கமே. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே, கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. குருவி பறவை வானம் பாடியே, கவலையின்றி பறந்து பாடுதே. குருவி பறவை வானம் பாடியே, கவலையின்றி பறந்து பாடுதே. அல்லேலூயா அல்லேலூயா, அற்புதமான சிருஷ்டிகரே, அந்த விசுவாசம் கற்றறிந்தோ, அந்த விசுவாசம் கற்றறிந்தோ. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தீர், காட்டு புஷ்பத்தை ஓடுத்து வைத்தீர். கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தீர், காட்டு புஷ்பத்தை ஓடுத்து வைத்தீர். அல்லேலூயா அல்லேலூயா, ஆடையாகாரம் தேவை எல்லாம் அண்டண்டு தந்தம்மை ஆதரித்தீர். அண்டண்டு தந்தம்மை ஆதரித்தீர். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர், கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர், கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். அல்லேலூயா அல்லேலூயா, தேவகுமாரன் வந்திடும் நாள், தூய முகம் கண்டு கம்பீரிப்போம். தூய முகம் கண்டு கம்பீரிப்போம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம்.
மகிமை ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. பாடல் பாடி நம்ம மகிழ்வித்த நம்ம இருவருக்கும் கரங்களை தட்டி நன்றிகளை சொல்லிக்கலாம். அடுத்ததாக இவ்வளோ நேரம் நம்ம நிறைய பாடல்களை பார்த்தோம், நடனங்களையும் பார்த்தோம். இது எல்லாத்தோட ஹைலைட்ஸாக அசத்துற அன்போட அப்படிங்கிற ஒரு அழகான பாடலுக்கு அசத்தலாக டான்ஸ் ஆட வராங்க நம்மளோட பிள்ளைங்க. அவங்க எல்லாரையும் நம்ம கைகளை தட்டி நம்ம வரையறுப்போம். பெருமை பேச்செல்லாம் பழிக்காதுடா, இருக்கும் வரைக்கும் அன்ப தருவான். உள்மேல் பூவாக வந்தாரையா, நியாயம் தீர்க்க வருவாரடா. விரட்டி வண்டிய கட்டி பம்பரமா சுத்துவோம், தலைவன் வரலாற ஊரெல்லாம் சொல்லுவோம். வந்தது யாரு சொல்லிட்டு போது ராச மகராசனா, போட்டு தத்தரிக்கிடா இனிமே ராஜ வாழ்க்கடா, போட்டு தத்தரிக்கிடா இனிமே ராஜ வாழ்க்கடா, போட்டு தத்தரிக்கிடா இனிமே ராஜ வாழ்க்கடா, போட்டு தத்தரிக்கிடா இனிமே ராஜ வாழ்க்கடா. நடனம் ஆடி நம்ம மகிழ்த்த பிள்ளைகளுக்கு நம்ம கரங்களை தட்டி நன்றி சொல்லிக்கலாம். அடுத்ததாக நம்மளோட வாழ்க்கை ஜோராக என்ன பண்ணணும் அப்படின்ட்டு சவுந்தரபாண்டியபுரத்துலேருந்து ஜோராக நம்மளுக்காக வாழ்க்கை ஜோராக அப்படிங்கிற பாடலுக்கு நடனமாட பிள்ளைகள் வராங்க. கரங்களை தட்டி நம்ம அவர்களை வரவேற்போம். அற்புதங்கள் நடக்கும், வந்தாச்சு சொல்ல
சாகுது. உசுர கொடுத்து ஒன்ன மீட்க உனக்காக வந்தாரையா. நினைச்சாலே அற்புதங்கள் நடக்கும். இப்போ வந்தாச்சு சொல்லவா வேணும். அவர் நினைச்சாலே அற்புதங்கள் நடக்கும். இப்போ வந்தாச்சு சொல்லவா வேணும். நெஞ்சில் வச்சு அவரோட கை கோக்க எட்டாத தூரம் இல்லடா. நினைச்சாலே அற்புதங்கள் நடக்கும். அவர் நினைச்சாலே அற்புதங்கள் நடக்கும். இப்போ வந்தாச்சு சொல்லவா வேணும். அவர் நினைச்சாலே அற்புதங்கள் நடக்கும். இப்போ வந்தாச்சு சொல்லவா வேணும். Put your hands together. Let's see the bubble. மாண்டிக்க மறுக்கவர் மனுஷனும் இல்ல. எட்டி உதைக்க எதிரியும் இல்ல. கட்டி அணைச்சி தாங்கி சுமக்க தேடி வந்தாரையா. அற்புதங்கள் நடக்கும். இப்போ வந்தாச்சு சொல்லவா வேணும். அவர் நினைச்சாலே அற்புதங்கள் நடக்கும். இப்போ வந்தாச்சு சொல்லவா வேணும். அவர் நினைச்சாலே அற்புதங்கள் நடக்கும். இப்போ வந்தாச்சு தனே நானே Put your hands together. Let's see the bubble. மாண்டிக்க மறு நினைச்சாலே அற்புதங்கள் நடக்கும். இப்போ வந்தாச்சு சொல்லவா வேணும். அவர் நினைச்சாலே அற்புதங்கள் நடக்கும். இப்போ வந்தாச்சு சொல்லவா வேணும். அவர் நினைச்சாலே அற்புதங்கள் நடக்கும். இப்போ வந்தாச்சு தனே நானே சொல்லவா வேணும். அவர் நினைச்சாலே அற்புதங்கள் நடக்கும். இப்போ வந்தாச்சு சொல்லவா வேணும். அவர் நினைச்சாலே அற்புதங்கள் நடக்கும். இப்போ வந்தாச்சு தனே நானே நெஞ்சில் வச்சு அவரோட கை கோக்க எட்டாத தூரம் இல்லடா. நினைச்சாலே அற்புதங்கள் நடக்கும். அவர் நினைச்சாலே அற்புதங்கள் நடக்கும். இப்போ வந்தாச்சு சொல்லவா வேணும். அவர் நினைச்சாலே அற்புதங்கள் நடக்கும். இப்போ வந்தாச்சு சொல்லவா வேணும். Put your hands together. Let's see the bubble. சரி, நம்ம இப்போ முக்கியமான ஒரு நேரத்துக்கு வந்திருக்கிறோம். சரியா? இப்போ நம்ம பரிசு கொடுக்க போகிறோம்.
சரியா? பிள்ளைங்களாம் அமைதியாக இருக்கணும். அமைதியாக இருந்தால் தான் நம்ம பரிசு கொடுப்போம். சரியா? கேட்குதா? சரி, பிள்ளைங்களாம் அது மாதிரி பரிசு வாங்கும்போது மற்ற பிள்ளைங்க என்ன செய்யணும்? கிளாப் பண்ணணும். சரியா? மற்ற பிள்ளைங்க என்ன செய்யணும்? கிளாப் பண்ணணும். சரி, நம்ம முதல்ல வந்து பரிசை கொடுக்கும்படியாக மாமாவுக்கு முன்னாடி கூப்பிடுறேன். எல்லோரும் கையை தட்டி வரவேற்கலாமா? பேர் வாசிக்க முன்னாடி நினச்சிங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து வாங்கி கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நல்ல கிளாப் நல்லா நினச்சிங்க. எல்லோரும் ஒவ்வொரு ஆள் வாங்கும்போது நீங்கள் நல்லா கிளாப் பண்ணும்படியாகவும் உங்களை மேலே வாங்க கிளாப் பண்ணும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சரியா? ராஜனை முன்னாடி வாங்க. ராஜனை வாங்க. சரி, நான் முதலாவது வந்து எக்ஸாம் நம்ம வந்து 119வது சங்கீதத்தை எக்ஸாம் வச்சோம். ஸோ அதில் வந்து 1லேருந்து 5 வரைக்கும் உள்ளவங்களுக்கு 50 வசனம். ஸோ மொத்தம் 176 வசனம் அதில் இருக்குது. அதில் 1லேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் எழுதினவங்களுக்கு முதலாவது ஃபஸ்ட்டு ப்ரைஸ் முகஸ்டின். ஃபஸ்ட்டு ப்ரைஸ் முகஸ்டின். சரியா? முதலாவது பரிசு முகஸ்டின். 2வது பரிசு வினோதினி. 2வது பரிசு நல்லா கிளாப் பண்ணுங்க. சரி, 3வது பரிசு 2 பேர் வாங்குறாங்க அந்த இடத்துல. சரியா? 2 பேருக்கு ஒரே மார்க்கு தான், 2 பேர் வாங்குறாங்க. ஆஷா, ஒருத்தவங்க பேர் ஆஷா, இன்னொருத்தவங்க பேர் பூர்ணிமா. சரியா? சரி, நல்லா கிளாப் பண்ணுங்க. அடுத்தது பெரியவர்களுக்கான ஒரு எக்ஸாம் நடந்துச்சு. ஸோ அதே 119ஆம் சங்கீதம் தான் 176 வசனங்களையும் எழுதுகிறவங்க. ஸோ நல்லா கவனிங்க. அதில் வந்து பெரியவர்களில் எழுதுனது 2 பேர் தான். அந்த 2 பேருக்கும் ப்ரைஸ் கொடுக்குறோம். முதல் ப்ரைஸ் வந்து ஜெயா சிஸ்டர். நல்லா கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். 2வது பரிசு ராமு. சும்மா உங்கள் பேர் தான், வாங்க. எழுதுனதே 2 பேர், அதில் என் பேரான்னு கேட்டேன்னு சொல்லி வாங்க முன்னாடி வாங்க. ராமு பரவாயில்ல, நல்ல எழுதி நல்ல ஒரு மார்க்குகளை வாங்கியிருந்தாங்க. ஸோ அதற்காக தேவனை துதிக்கிறேன். சரி, அடுத்தது வாலிபர்களுக்கான அதே எக்ஸாம் தான் 119வது சங்கீதம். அதை நாங்கள் 3ஆக பிரிச்சிருந்தோம். ஒன்று சிறுவருக்கு, இன்னொன்று பெரியவர்களுக்கு, அடுத்தது வாலிபர்களுக்கு, அப்படி 3ஆக பிரிச்சிருந்தோம். ஸோ அதில் வாலிபர்களுக்கான ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அஜய். ரைட், அஜய் போல வேற பாரதியன். ஐயா. 2வது ப்ரைஸ் தினேஷ். 3வது ப்ரைஸ் பாரதி. 3வது ப்ரைஸ் பாரதி. சரியா? சரி, உங்களுக்கு எல்லாருக்கும் பேப்பர் இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்படாங்க ஏன் எனக்கு ப்ரைஸ் கிடைக்கலன்ட்டு. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே பேப்பரும் உங்கள் திருத்தின பேப்பர் இருக்குது. அப்படி ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் பிடிக்க வேண்டிய ஆள் பின்னாடி ஒரு ஆள் எலும்பி நிற்கிது பாருங்கள். அந்த டீச்சரை மட்டும் பிடிச்சிட்டா போதும். சவுந்தரபாண்டியபுரம் ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்க்குறாங்க இல்லையா? ஸோ அவங்கள மட்டும் பிடிச்சிருங்க. சரியா? வேறு ஒன்றும் இல்லை. சரி, அடுத்தது ஆறுதல் பரிசு. எக்ஸாம் எழுதுன எல்லாருக்கும் ஒரு ஆறுதல் பரிசு கொடுக்குறோம். அதில் 1லேருந்து 5 வரைக்கும் மகிமா. அடுத்தது முபினா, மார்டின். அடுத்தது வாலிபர்களில் ஷில்பா ஷைனி. மார்க் அடிப்படையிலே தான் நான் வாசிக்கிறேன். சரியா? ஷில்பா ஷைனி. அடுத்தது ஜாஷுவா டேனியல். அடுத்தது ஜெனிஃபா. அடுத்து நந்தினி. அடுத்தது சுரேஷ். நல்ல கையை தட்டுங்களா, உற்சாகமாக தான். சுரேஷ். அடுத்தது இந்த 176வது சங்கீதத்தில் ஓவரால், அதாவது 176 சங்கீதத்தையும் எழுதி அதில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் பெரியவங்க, சின்னவங்க, அடுத்தது வந்து வாலிபர்கள், இவங்க எல்லாரையும் சேர்த்து வச்சு மார்க் பார்த்து அதில் யார் நல்லா எழுதியிருக்காங்களோ அவங்களுக்கு நாங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுக்கலான்னு நாங்கள் நினச்சோம். சரியா? அதில் ஒரு ஆளுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் சிஸ்டர் ஜெயா. நீங்கள் மார்க்கு படிக்கும் பார்த்தாலும் வசனத்தின் படம் பார்த்தாலும் அவங்க தான் நிறைய எழுதியிருக்கிறாங்க. சரியா? வாலிபர்கள் எல்லாரையும் அடித்து கீழே தள்ளிட்டு முன்னாடி வந்துட்டாங்க. சரியா? ஆமாம். சரி, அதனால அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ். சரியா? அடுத்தபடியாக
இந்த ஆண்டு நாங்கள் வந்து தொடக்கத்தில் ஒரு உண்டியல் கொடுத்தோம். எல்லாருக்கும் என்ன செஞ்சோம்? ஒரு உண்டியல் கொடுத்தோம். சரியா? நிறைய பேருக்கு அது வீட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். சரி, கொண்டு வந்தவங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். சரி, கொண்டு வந்தவங்கெல்லாம் நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோன்னா இந்த தடவை அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் மாதிரி கொடுக்கலான்னு சொல்லி ஆரம்பத்துலேயே ஒரு சின்ன பிளான் பண்ணணும். ஸோ அது ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் நான் சொன்னேன் கிஃப்ட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ அதனால் இந்த இதில் கிஃப்ட்டு கொடுக்கலான்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணணும். அதில் முதல் பரிசு முதல் அமௌண்ட்டு நிறைய சேர்த்தது ஆல்ட்ரின் ஜூடா, என்னுடைய மகன். அமௌண்ட் வந்து 1320 ரூபா. சரியா? இந்தம்மா. ஸோ முதல் பரிசு ஆல்ட்ரின் ஜூடா. அடுத்தது ரெண்டாவது பரிசு மார்டின் 489 மார்டின். அடுத்த பரிசு முவின் 488 முவின் 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 மஹிபாக தம்பி. ஓகே, சரி சரி. அடுத்தபடியாக சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ். இந்த சண்டே கிளாஸ் வந்து கொஞ்ச நாள் தான் நடந்தது. ஏன்னா அதுக்கப்புறம் கொரோனா காலம் வந்ததுனால கொஞ்சம் இதாச்சு, ஸ்டாப் ஆச்சு. அதை கொஞ்சம் நடத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் லாக்டவுன் வந்ததுனால கொஞ்சம் ஸ்டாப் ஆகி மறுபடியும் ஆரம்பித்து நடத்தினோம். ஸோ அந்த சண்டே கிளாஸ் எடுத்ததான 2 பேர் எடுத்துருக்குறாங்க. ஒன்று பாரதி, இன்னொரு பபிதா. சரியா? பபிதா ஆரம்பத்துலேருந்து பாதி வரைக்கும் பபிதா எடுத்துகிட்டு இருந்தாங்க. பபிதா இப்போ வெளியில் போனதுனால பாரதி கொஞ்ச நாள் ஒரு 2-3 நாள் எடுத்துருக்காப்புல, 2 வாரம். ஸோ அதனால் பாரதி பபிதா. சரி, பபிதாளுக்குள்ள ப்ரைஸை யாராவது வாங்கி அவங்க அம்மாட்ட கொடுத்துருங்க. அடுத்தபடியாட்டு வந்து இந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நடத்தணும்னு சொல்லி இந்த டிசம்பர் மாதம் ஃபஸ்ட்டில் தான் வந்து ஒரு சின்ன பிளான் போட்டோம். ஸோ அதன் அடிப்படையில் வந்து அதுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் அதுக்கு நாங்கள் ஆயத்தப்படுத்தினோம். ஸோ நந்தினி, ஜெனிஃபா, இவங்க 2 பேர் தான் இந்த டான்ஸு இந்த ஸ்கிட்டு எல்லா காரியம் ஒழுங்காக சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு சின்ன அன்பளிப்பு. நந்தினி, ஜெனிஃபா கையை தட்டலாமே நல்லா. சரி, இந்த மாதிரி வேறு ஏதாவது இருக்காங்க. சரி, இப்போ அடுத்தபடியாக வந்து நம்ம வந்து என்ன செய்ய போகிறோன்னா, இந்த பேப்பர் உங்களுடைய எக்ஸாம் பேப்பர்லாம் திருத்துனாங்கல்ல ஒரு டீச்சர் திருத்திருக்கிறாங்க. ஏன்னா நாங்கள் திருத்தினா இறக்கம் பாராட்டிடக்கூடாதுன்னு சொல்லி தான் நாங்கள் வெளியில் உள்ள ஆள்கிட்ட கொண்டு கொடுத்தோம். சரியா? ஏன்னா யாரையும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இறக்கம் பாராட்டி மார்க்கு போட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு டீச்சர் கையில் கொடுத்தோம். ஸோ அதனால் அவங்களுடைய சிரமம் நிறைய வேலைகள் உண்டு. ஆனால் அதன் நடுவிலையும் நமக்கு பேப்பர்லாம் திருத்தி கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட். சரி, கணக்கில் தட்டிடலாமா எல்லாரும்? சரி, இப்போ அடுத்தபடியாக அட்டண்டன்ஸ் ப்ரைஸ் ஃப்ளாட் நம்ம கடந்து சொல்ல போகிறோம். ஸோ சண்டே கிளாஸ் நடந்தது, அதுக்கு வந்தவங்களுக்கும் டான்ஸு ஆடினவங்களுக்கும் ஒரு சின்ன கிஃப்ட்டு கொடுக்கலான்னு சொல்லி நாங்கள் ஆசைப்படுறோம். ஸோ அதன் அடிப்படையில் நான் பேரை வாசிக்க டக்குன்னு எந்திரிச்சு வந்து என்ன செஞ்சுருங்க, ஒரு சின்ன கிஃப்ட்டு தான். ஸோ அதை வாங்கி கொள்ள முடியாது அவங்கள அன்போடு கேட்டுருவோம். ஏன்னா சண்டே கிளாஸ் ரொம்ப நாள் நடக்காதனால இந்த தடவை நம்ம சின்ன ப்ரைஸாக வாங்கியிருக்கிறோம். சரி, வைஷ்ணவி, மகிமா, பூர்ணிமா, சுகீதா, கோஷிகா, பவித்ரா. நல்லா கிளாப் பண்ணுங்க, அப்படியே சுவாந்து போகுது. ஆஷா, கார்த்திகா, முபீனா, ஷில்பா, ஜாஷுவா, வினோதினி, நவீன், ராகுல், கிருபாகரன், விஸ்வா,
விஸ்வா, ஜான் மார்டின், முகஸ்டின், ஹரிஷ் பாலன். ஹரிஷ் பாலன் வேற யாராவது வாங்குங்க. ஹரிஷ் பாலன், ஜெபிஷா, ஜெபிஷா, முபிஷா, முபிஷா, கிதியோன். அப்படி வாங்கிரு. கிதியோன் வாங்கிரு. முபீன் குமார், அது உங்ககிட்ட தானா? வாங்கிருங்க, கொடுத்துருங்க. முபீன் குமார் அவன் வரான், விட்டுரு. முபீன் குமார் அவன் தான் குவார்ட்டு ஷூட்டில் மட்டும் புது மாப்பிள்ளை மேலே வந்திருக்கிறாரு. அப்பா ராஜா, கல்யாணமா ராஜா? ஏய் சரி, அடுத்தது சுரேஷ். இசை புவினா? சரி, சுரேஷ், இசை புவின். இசை புவின் அது யாருப்பா? இசை புவின். இசை புவின் வாங்க. சரி, அடுத்தது தினேஷ். ரைட், சரி, ஓகே. இப்போ அடுத்தபடியாட்டு வந்து சரி, இப்போ அடுத்தது கோயில் பிள்ளைகளுக்கான ப்ரைஸ். சரியா? கோயில் பிள்ளைகளுக்கான ப்ரைஸ் அஜய் சுரேஷ். அஜய் சுரேஷ். சரி, அஜய் பிள்ளை இன்னொரு ஆள் வாங்கிடுங்க. தினேஷ் வாங்க. சரி, இப்போ அடுத்தபடியாக இப்போ நமக்கு எல்லாருக்கும் பரிசு கொடுத்தாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்க போகிறோம். சரியா? பரிசு கொடுத்தவர்களுக்கு நல்லா கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். ராஜா நம்ம கொடுப்பாங்க. சரி, உங்களுக்கு தான். யாருக்கு? நீங்கள் போங்க. சரி, போட்டு சரி சரி, எல்லாருக்கும் ப்ரைஸ் கிடச்சிட்டா? சரி, கிடைக்காத பிள்ளைங்கள் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ அடுத்தபடியாக நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, அதாவது வந்து இந்த நாளில் ஜனவரி மாதத்தில் இருந்து இந்த நாள் வரைக்கும் கூட ஊழியம் செய்ததான ராஜனுக்கு ஒரு சின்ன ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். ஸோ எல்லா நாட்களிலும் கூட இருந்து கிளாப் பண்ண பாருங்க நல்லா. சரி சரி, கரெக்டான எல்லாருக்கும். சரி, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஜோமணி முடிக்க போகிறோம். சரியா? ஜோமணி நம்ம என்ன செய்ய போகிறோம்? வர முடிக்க போகிறோம். அடுத்து ப்ரைஸ் நிறைய பேருக்கு கிடைக்கல. சரியா? ப்ரைஸ் நிறைய பேருக்கு கிடைக்கல. இப்போ நம்ம அவங்களுக்கு சின்ன ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சரியா, ப்ரைஸ் கிடைக்காதவங்க நீங்கள் மட்டும் லைட்டாக எந்திரிச்சுன்னு பார்க்கலாம். எனக்கு ப்ரைஸ் கிடைக்கல, சின்ன பிள்ளைங்கள்லேருந்து எல்லாரும். சரி, கிடைச்சவங்க எல்லாரும் உட்காந்துருங்க. கிடைக்கல, எனக்கு ப்ரைஸ் கிடைக்கல. சவுந்தரமணி எந்திரிங்க, வேறு வழி இல்லை. சவுந்தரமணி எந்திரிங்க. எந்திரிக்கவா உட்காராவா? எந்திரிங்க. சின்ன பிள்ளைகள் தானேப்பா. எந்திரிங்க. சரி, ரைட், ஓகே. ப்ரைஸே கிடைக்கல அப்படின்னு இன்னும் அப்படிங்கிறவங்க. சரி, ரைட், ஓகே. அது மட்டும் கொடுத்துருவோம். சரியா? சரி, வாங்க முன்னாடி வாங்க. வரிசையா வாங்க, கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம் நல்லா. சரி, ஓகே. சரி, அப்போ எல்லாருக்கும் ப்ரைஸ் கிடச்சிட்டலாம். இப்போ ப்ரைஸ் எல்லாருக்கும் கிடச்சா கிடைக்கலையா? சரி, ஓகே. இப்போ நம்ம ஜோம் பண்ணி நம்ம முடிக்க போகிறோம். சரியா? ஜோம் பண்ணி என்ன செய்ய போகிறோம்? முடிக்க போகிறோம். நம்ம இப்போ ஜோம் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் இந்த நாளில் கூட்டத்தை நம்ம ஆசீர்வாதத்தோடு முடிக்க போகிறோம். நம்ம எல்லாருடைய முழங்கால் படிக்கலாமா? நம்ம எல்லாருடைய முழங்கால் படிக்கிடுங்க. எல்லாருடைய முழங்கால் படிக்கிட்டு அப்படியே நம்ம ஜோம் பண்ணி நம்ம முடிக்க போகிறோம். சரியா? எல்லோரும் அப்படியே கண்களை மூடுங்க பார்க்கலாம். எல்லோரும் முழங்கால் படிக்கிடுங்க. எல்லோரும் அப்படியே முழங்கால் படிக்கிடுங்க. சரி, எங்களை அதிகமாக நேசித்து வளர்ந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவரே, உம்முடைய மகா கிருபையான இந்த நாள் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்த மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஜனவரி மாதத்தின் 1ஆம் தேதியில் ஆண்டவரே,
பிள்ளைகளுடைய கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமை ஆண்டவரே நாங்கள் தகப்பனன்று கொண்டாட தேவன் எங்களுக்கு தந்த மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் தகப்பனன்று ஆலயத்திற்குள்ளாடி வந்து ஆடி பாடி தகப்பனை மகிமைப்படுத்தினதான பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட இந்த கிருபை தங்கி இருப்பதாக ராஜா. தெய்வ மகிமை கூடவே இருப்பதாக ஆளுகை செய்வீராக தாழ்த்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் பிரிந்து செல்கிறோம். பிரியாத நேசருடைய கிருபை கூடவே இருப்பீராக. இந்த நாளில் தேவன் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி கர்த்தர் ஆண்டவரை சீக்கிரத்தில் உன் சுகவாழ்வு துளிர்க்கும் என்று வார்த்தை கொடுத்திருக்கிறீர். அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த வார்த்தையின்படி எங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அமைய தேவன் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். மீன் பிரேசம் நல்ல தகப்பனே, ஆமென்.